ஹாய் ஆல். எப்போவுமே பச்சரிசி வச்சு பொங்கல் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பாரம்பரிய அரிசி, அதாவது ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு பொங்கல் பண்ணிடலாமா? கருப்பு கவுனி அரிசி, நாட்டு சர்க்கரை, தேங்காய், கேஷ்யூ நட்டு, ஏலக்காய், அதே மாதிரிக்கு கருப்பட்டி, இவ்வளோ நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ கருப்பு கவுனி ஒரு பவுல் நிறைய அரைச்சி 2-3 தடவை சுத்தம் பண்ணி அழகாக அது முங்குற அளவுக்கு நான் 3 விசிலில் வெந்தோம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 7 விசில் வந்துச்சு. அது ஒரு ஓரமாக வேகட்டும். இப்போ கருப்பட்டி எடுத்துகிட்டு அதை கொஞ்சோண்டு என்னம்னா கரைக்கும் போது அதில் உள்ள மண் தூசி எல்லாமே போயிடும். கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை சேர்க்கறது கலருக்கு மட்டும்தான். இனிப்பு கம்மியாக இருக்கும். இனிப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் கூட கருப்பட்டியோட அளவை கூட்டிக்கோங்க. தேங்காய் பொடிசாக பல்லாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. நான் அதுக்கப்புறமே நான் கொஞ்சம் நேரம் வேக வச்சேன். அதுக்கப்புறம் வடிகட்டின கருப்பட்டி தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு அது சேர்ந்து வேகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நாம் தண்ணி சேர்த்தாலுமே அது 2வது கட்டித்தன்மை தான் தரும். இந்த நேரத்தில் தேங்காய் நம்ம வறுத்துக்கிறோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு தேங்காயும் நட்ஸும் போடலாம். இதில் என்ன நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்க்கலாங்க. டேஸ்ட் வைஸாக நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் பழம்பருப்புமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போ நல்லா வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நேரத்து வரட்டும். வறுக்கவும் அதுக்கு அகத்து சேர்த்துக்கிறோம். உள்ளே சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்போவுமே நம்ம என்னம்னா அந்த பச்சரிசி பொங்கல் கடிமை இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு சத்தான பொங்கலாக அமையட்டும். ராஜாக்கமார் மட்டும் சாப்பிட்ட அந்த அரிசியை நம்மளும் சாப்பிடுவோமே அப்படின்லாம். இப்போ ஏலக்காய் ஒரே ஒரு கிராம் லேசாக தட்டி அந்த மணத்துக்கு மேலே வச்சுரும். டக்குன்னு பார்க்கையில் பஞ்சாமிர்தம் புனைக்கு இருந்துச்சுங்க. ஆனால் டேஸ்ட் வைஸாக ஒரு வழுவழுப்பு தன்மை இந்த அரிசிக்கு இருந்துச்சு. அதாவது அவல் கொஞ்சம் நனைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டை கொடுக்கு. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சும்மாவே கருப்பட்டி அரிசி இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது தேங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகள் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். இப்போ இப்படி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருந்துச்சு. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.